இதைவிட ஊவேசா சொல்லுகிறார், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது 50 பேருக்கு மேல் இந்த பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கலாம் என தெரிய வருகிறது என்று குறிப்பிடுகின்றார். இந்த பெண்பார் புலவர்களுடைய ஆளுமை திறன் எவ்வாறு அமைந்திருக்கிறது? ஆளுமை என்பது ஒரு வகையில் உளவியல் சார்ந்த ஒன்று. அந்த உளவியல் சார்ந்த ஒன்றை பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். அந்த ஆளுமை கூறுகள், ஆளுமை வளர்ச்சி, இவற்றை பற்றியெல்லாம் நிறைய கலைக்களஞ்சியங்கள், பிரிட்டானியா, அமெரிக்க கலைக்களஞ்சியங்கள் எல்லாம் மிகுதியாக விரிவாக பேசுகின்றன. ஆனால் ஆக்ஸ்போர்ட் மேற்கோள் அகராதி 3 விளக்கங்களை அது தருகிறது. ஒரு மனிதனின் குணத்தினை உருவாக்குகின்ற இயல்புகள், the qualities that form a man's character. இரண்டாவது, ஒருவரை புகழுக்கு உரியவராக்கும் அல்லது மக்கள் செல்வாக்கு பெற்றவராக்குகின்ற இயல்புகள், qualities that make someone interesting or popular. மக்களால் பாராட்டப்படுகின்ற பெருந்தகையோர், a celebrity. ஔவையாரை பற்றி 2 கட்டுரைகள் வந்தன. முதல் கட்டுரை ஔவையார் பௌத்த துறவியா என்ற வினாவை எழுப்பினார். அடுத்தவர் பௌத்த துறவியும் அல்லர், சமண துறவியும் அல்லர் என்று விடையும் சொல்லிவிட்டு சென்றார். அதுபோல ஔவையார் என்று சொன்னாலே எல்லோராலும் அறியப்படுகின்ற ஒருவர், அது மாதிரி இருக்கின்ற செலிபிரிட்டி, பாராட்டப்படுகின்ற மக்களால் பெரிதும் அறியப்படுகின்ற பெருந்தகையோர், அவர்களை உருவாக்கின்ற பண்புகள் என்ன என்பதுதான் இங்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு. ஆண்பார் புலவர்கள் எல்லாருமே புலவர்கள், சங்ககால பெண்பார் புலவர்கள் பல்வேறு தொழில்களை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் பெண்பார் புலவர்களும். அந்த வகையிலே முதலிலே பெண் தூதுவராக இருந்த ஒரு சிறப்பு நம் ஔவையாருக்கு உண்டு. எல்லோரும் அறிந்த ஒன்று, அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் நிகழவிருக்கின்ற அந்த சூழலிலே அந்த போரை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் உடையவராக அந்த ஔவையார் இருந்திருக்கிறார் என்பது ஒரு நல்ல பெரிய சிறப்பு. நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு பாடல். தொண்டைமானிடத்து தூதாக செல்கிறார். ஒரு தூதாக செல்கின்றவருக்கு சில இயல்புகள், சில குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள், சில பண்புகள் இருக்க வேண்டும். என்ன அந்த பண்புகள்? அறிவு, ஆராய்ந்து சொல்வன்மை, துணிச்சல், துணிவு இருக்க வேண்டும். ஒரு பகை நாட்டிற்கு சென்று தூது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட சிறப்பு உடையவராக இருந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே தொண்டைமானிடம் செல்கின்றார். அந்த தொண்டைமான் படைக்கல கொட்டிலை கொண்டு போய் காட்டுகின்றார். அந்த நேரத்தில் படைக்கல கொட்டிலை பார்த்தவர், இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன் கால் திருத்தே கடியுடை வியநகரவே எல்லாமே நெய்யணியை பெற்று மாலை சுட்ட பெற்று வரிசையாக பளபளவென்று இந்த படைக்கல கருவிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. நான் அங்கும் பார்த்தேன், அதியமானுடைய படைக்கல கொட்டிலையும் பார்த்தேன். அங்கு பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொற்றுரை குற்றிலமாதோ, எல்லா வேல் அம்பு இவைகள் எல்லாமே மழுங்கி போய் முறிந்து போய் கொல்லனுடைய உலைக்களத்திலே செப்பம் செய்வதற்காக போடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவுதான் சொல்கிறார். தொண்டைமான் புரிந்து கொள்கிறார், போரை நிறுத்தி விடுகிறார். என்ன சொல்ல வருகிறார் தம்முடைய சொல்லாட்சியிலே என்று சொன்னால், பாராட்டுவது போல புகழ்வது போல பழித்தல், படிப்பது போல புகழ்தல் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பாராட்டுவது போல என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தொண்டைமான் போர்க்கள அனுபவம் இல்லாதவன், அதே நேரத்திலே அதியமான் பல போர்களை கண்டிருப்பவன், அதனால்தான் அவனுடைய படைக்கல கருவிகள் எல்லாமே கொல்லனுடைய உலைக்களத்திலே செப்பம் செய்வதற்காக போடப்பட்டிருக்கின்றன என்று சொன்ன அளவிலே அந்த போர் நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் எத்தகைய ஒரு அரிய பணியை செய்திருக்கிறார் ஔவையார் என்பது நமக்கு புரியும். முதல் பெண் தூதுவர் என்று சொன்னால் அவரைத்தான் சிறப்பாக சொல்ல வேண்டும். இன்று மனித வள மேம்பாடு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆளுமை திறன் என்று சொன்னால் பல்வேறு வகையான துறையை சார்ந்த அந்த அறிவு நலம் புலப்படுவது என்பது. இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் என்று சொல்கிறோம். அரசாங்கம் ஒரு துறையாக இதை அமைத்திருக்கிறது. அந்த மனித வள சிந்தனையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஔவையார் எடுத்து காட்டி இருக்கிறார் என்றால் அதுதான் நமக்கு சிறப்பு. ஒவ்வொரு நிலநூல் வழக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு நிலத்தை சார்ந்து ஒவ்வொருடைய மக்களுடைய இயல்புகள் வேறுபடுகின்றன. நாட்டவராக இருந்தால் அவர் கல்வி கேள்விகளில் மேம்பட்டவராக இருப்பார். காட்டு நிலத்தை சார்ந்தவராக இருந்தால் வேட்டை புரிவது அவர்களுடைய தொழிலாக இருப்பதனால் வன்கண்மை, தருகண்மை நிறைந்தவர்களாக, வீரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பள்ளம் என்று சொல்கிற போது நீர்வளம் நிறைந்த ஒரு பூமி, அதனால் ஈகைத்தன்மை உடைய மக்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் மேடாக இருக்கின்ற போது சிக்கனமான ஒரு வாழ்க்கை முறை உடையவர்களாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் நிலநூல் வழக்கு சொல்லுகின்றது. ஆனால் அதை மாற்றி ஔவையார் சொல்கிறார், நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று குறிப்பிடுகிறார். என்றால் எந்த இடத்தில் மக்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அந்த இடம்தான் சிறந்தது என்ற ஒரு கொள்கையை, மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை விதைக்கிறார். என்றால் இந்த செய்தி தம்மபதத்திலே குறிப்பிடப்படுவதாக தேப்ப மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தம்மபதமும் ஔவையாரும் என்ற ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டு செல்கிறார்.
whether in village or in forest, whether in lowland or in highland, wherever the worthy dwell. அரிஹந்தாஸ் அப்படின்னா அந்த பௌத்த துறவிகளை பற்றிய செய்தி வருகிறது. Wherever the worthy dwell, that's what is delightful. அதுதான் சிறந்த நாடாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்ற அந்த சிந்தனை இங்கு ஒப்புநோக்கத்தக்கது. இதே போல எல்லோரும் சொல்வார்கள், பெண்ணறிவு என்பது பெரும் பேதமைத்தே, பெண் புத்தி பின் புத்தி, பெண் என்னும் மாய பிசாசு, இப்படியெல்லாம் பழமொழிகள் இல்லை இல்லை பழிமொழிகள் வழங்கி கொண்டிருக்கின்ற பொம்பளை சிரிசா போச்சு, புகையிலை விரிசா போச்சு என்று சொல்லக்கூடிய பழமொழிகள் இன்று நாட்டிலே வழங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு பெண் பொன்முடியார் என்று சொல்லக்கூடிய புலவர், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை உண்டு. மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மேலாண்மையியல் கல்வியிலே சொல்வார்கள், நிர்வாக மேலாண்மையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கடமை உண்டு. பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் என்று அதனை குறிப்பிடுவார்கள். அந்த மேனேஜ்மெண்ட், அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. எப்படி உரிமை என்பது மிக முக்கியமானதோ அது போல கடமை என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த பொன்முடியாருடைய பாடல்ல நாம் நன்றாக பார்க்க முடியும். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, ஒரு தாய்மையினுடைய கடமை என்ன என்றால் ஒரு குழந்தையை பெற்று தருவது. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, அதனை ஒரு சிறந்த வீரனாக உருவாக்கி காட்டுவது யாருடைய பொறுப்பு என்றால் அது தந்தையினுடைய கடமை. சான்றோன் என்று சொன்னால் இங்கு வீரன் என்று ஒரு பொருள் உண்டு, கல்வி கேள்வி ஒழுக்கம் இவற்றிலே வல்லவனாக ஆக்குவது என்று ஒரு பொருள் உண்டு. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமம் முறுக்கி களிரி இருந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று அந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமையை நினைவூட்டுகிறார் பொன்முடியார். நன்னடை நல்கல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் போர் பயிற்சி வழங்குவது, அது வேந்தனுடைய கடமை. அந்த காலத்திலே எந்த தொழிலை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சிறந்த வீரர்களாக உருவாக வேண்டும் என்ற ஒரு வரன்முறை இருந்திருக்கிறது என்பதை அவருடைய பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு சிறந்த தலைமகனை உருவாக்குவது, ஒரு சிறந்த வீரனை பெற்றுத் தருவது, இது பெண்களுடைய கடமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பெண்களை இன்று பார்க்கின்ற போது ஆண் ஆதிக்க சமுதாயம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடலின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் மகன் என்ற சொல்லாட்சிகள், சான்றோர் என்ற சொல்லாட்சிகள் தான் இருக்கின்றன தவிர மகள் என்ற சொல்லாட்சி சங்க இலக்கியத்திலே எந்த இடத்திலுமே காணப்படவில்லை. இது பொதுமை நோக்கு என்று சிலர் கூறலாம், ஆனால் அது அப்படியல்ல. பெண்கள் போருக்கு செல்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. அதே நேரத்திலே அதனால்தான் சான்றோன் என்று சொல்லுகின்ற போது வீரனாக ஆண்கள் தான் போருக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்துகின்ற வகையிலே அந்த போருக்கு செல்லக்கூடிய மக்களை உருவாக்கி தருகின்ற பெற்று தருகின்ற ஒரு கடமையை நினைவூட்டுகின்ற வகையிலே பொன்முடியாருடைய ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை உண்டு, உரிமை மட்டும் கேட்டால் போதாது, கடமை உண்டு என்று நிலைநிறுத்துகின்ற ஒரு பாடலாக பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மேலாண்மையியல் கருத்தை வலியுறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக எல்லோரும் அறிந்த, நீங்கள் எல்லோரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்ற ஒன்று ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாடல், பூங்கன் உத்திரையார் என்று சொல்லக்கூடிய அந்த புலவருடைய பாடல். அதே போல காவர் பெண்டு சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டுள்ளனோ என வினவுதி. ஒரு பெண் வந்து கேட்கிறாள், அம்மா உன்னுடைய மகன் எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட உடனே அவள் சொல்கிறாள், புலி சேர்ந்து போகிய கல்லணை போல ஈன்ற வைரம் இதுவே தோன்றுவன் மாக போர்க்களத்தானே என்று அவன் போர்க்களத்திலே சென்று தேடிக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயை பார்க்கலாம். அதே போல ஒக்கூர் மாசத்தியார் சொல்கிறார், மேலாள் உற்ற செருவிற்கு முந்தின நாள் போரிலே இவருடைய தந்தை களிரி இருந்து ஆண்டு பட்டனன் களிற்றை அடக்கி அங்கே இறந்து பட்டான். நேற்று நடந்த போரிலே பெருநிறை விளங்கி ஆண்டு பட்டனன் இவருடைய கொழுனன் கணவன் இறந்து படுகிறான். இன்றும் செருப்பரை கேட்டு விருப்புற்று மயங்கி தன்னுடைய ஒரே மகனை அழைத்து பார்மையில் குடுமி எண்ணெய் நீவி செருமுகம் நோக்கி செல்க என